புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை தற்பொழுது தலைமை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக புதுச்சேரியில் மொத்தம் 10 தொகுதிகள் போட்டியிடுகிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனம் தொகுதியில் மாகே தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்த 10 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலில் தற்போது 9 பேர் வேட்பாளர்கள் பாஜகவின் தலைமை அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தற்போது உள்துறை அமைச்சராக உள்ள நமச்சிவாயமும், ஊசுட்டூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தீபாய்ந்தான், காலாப்பட்டு தொகுதியில் PML கல்யாணசுந்தரம், ராஜ்பவன் தொகுதியில் புதுச்சேரி மாநில தலைவராக உள்ள ராமலிங்கம், முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சராக உள்ள ஜான்குமார், மணவெளி தொகுதியில் தற்போது சபாநாயகராக உள்ள ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறு தொகுதியில் திரு GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு GNS ராஜசேகரன், நிரவி TR பட்டினத்தில் TKSM மீனாட்சி சுந்தரம், மாஹேவில் தினேசன் உட்பட 9 பேர் கொண்ட பெயர் பட்டியலை வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரே ஒரு தொகுதி, அதாவது உருளையன்பேட்டையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்பது மட்டும் இன்னும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக ஏற்கனவே இதில் போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே புதுச்சேரியில் ஊசுட்டு தொகுதியில் சாய் சரவணகுமார் இருந்தபோது அவருக்கு இந்த தடவை வாய்ப்பானது மறுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதில் தீபாய்ந்தானுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. தன்ராஜ், தற்பொழுது பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரச்சாரங்கள் எப்பொழுது தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியான நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த வெளியிடப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு தாக்கல் உள்ளனர். குறிப்பாக இந்த பட்டியலில் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் நேற்றைய தினமே தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மீதுள்ள வேட்பாளர்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை தங்களது வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தொடர்ந்து இதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து வேட்பாளர்களும் பிஃபார்ம், அதாவது கட்சி சார்பில் சொல்லப்படக்கூடிய ஏஃபார்ம் பிஃபார்ம் வழங்கப்பட உள்ளது. திங்கட்கிழமை அவர்கள் வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு திங்கட்கிழமையே அவர்கள் தங்களது பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் என்றும் தெரிகிறது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை தற்பொழுது தலைமை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக புதுச்சேரியில் மொத்தம் 10 தொகுதிகள் போட்டியிடுகிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனம் தொகுதியில் மாகே தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்த 10 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலில் தற்போது 9 பேர் வேட்பாளர்கள் பாஜகவின் தலைமை அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தற்போது உள்துறை அமைச்சராக உள்ள நமச்சிவாயமும், ஊசுட்டூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தீபாய்ந்தான், காலாப்பட்டு தொகுதியில் PML கல்யாணசுந்தரம், ராஜ்பவன் தொகுதியில் புதுச்சேரி மாநில தலைவராக உள்ள ராமலிங்கம், முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சராக உள்ள ஜான்குமார், மணவெளி தொகுதியில் தற்போது சபாநாயகராக உள்ள ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறு தொகுதியில் திரு GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு GNS ராஜசேகரன், நிரவி TR பட்டினத்தில் TKSM மீனாட்சி சுந்தரம், மாஹேவில் தினேசன் உட்பட 9 பேர் கொண்ட பெயர் பட்டியலை வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரே ஒரு தொகுதி, அதாவது உருளையன்பேட்டையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்பது மட்டும் இன்னும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக ஏற்கனவே இதில் போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே புதுச்சேரியில் ஊசுட்டு தொகுதியில் சாய் சரவணகுமார் இருந்தபோது அவருக்கு இந்த தடவை வாய்ப்பானது மறுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதில் தீபாய்ந்தானுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. தன்ராஜ், தற்பொழுது பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரச்சாரங்கள் எப்பொழுது தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியான நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த வெளியிடப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு தாக்கல் உள்ளனர். குறிப்பாக இந்த பட்டியலில் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் நேற்றைய தினமே தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மீதுள்ள வேட்பாளர்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை தங்களது வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தொடர்ந்து இதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து வேட்பாளர்களும் பிஃபார்ம், அதாவது கட்சி சார்பில் சொல்லப்படக்கூடிய ஏஃபார்ம் பிஃபார்ம் வழங்கப்பட உள்ளது. திங்கட்கிழமை அவர்கள் வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு திங்கட்கிழமையே அவர்கள் தங்களது பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் என்றும் தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.